இல்லை, அவங்க வந்து நினைக்கிறாங்க விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீமான் அவங்க எல்லாருமே சேர்ந்து சீமான் ஒட்டுமொத்தமாக அரசியலில் இனிமேல் எந்திரிக்க முடியாதுன்னு அளவுக்கு முடிச்சாச்சு. அப்போ அவருக்கு வந்து அவரை போன்றவர்கள் வந்து சட்டசபைக்குள்ளே போகணும் அப்படின்றது வந்து மக்களது விருப்பம் தான். ஆனால் அந்த மக்களது விருப்பம் நிறைவேறலை. அப்படிப்பட்டவர்களை வந்து களத்தில் உள்ளே கொண்டு போய் சட்டசபையில் நம்ம ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தினா கண்டிப்பாக சட்டசபையில் வந்து கேள்வி கேட்பதற்கு மண்ணுக்காக மக்களுக்காக அதை வச்சு அவர் மாநாடுலாம் போட்டிருந்தார். அதே ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை இப்போ கையில் எடுக்கிறாரோ? கண்ணு முன்னால் எல்லா இடத்துலையும் ஊழல் நடக்குது. இந்த பழனியில் 100 கோடியை இடத்த 2 கோடிக்கு எழுதி கொடுத்துருக்கான். இந்த சீடுத்தூரில் மண் எடுக்கிறதுக்கு, செங்கல் சூளைக்கு மண் எடுக்கிறதுக்கு தாவே கட்சியில் எம்எல்ஏக்கும் மினிஸ்டர்களுக்கு இடையில சண்டை நடக்குது. நீங்கள் வந்து கையை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா கொடுக்கல. கை கொடுக்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து தகுதி இல்லாதவங்களாக இருந்திருக்கலாம். அவர் கை கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். கை கொடுக்க பிடிக்காமல் இருந்திருக்கலாம். விஜய் அண்ணான்னு வெளியே இருந்து கத்திக்கலாம், நீங்கள் வந்து பேசிக்கலாம். கை கொடுக்கலாம் உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது? அந்த பாடல்லாம் இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொளுத்து, இனிமேல் இதெல்லாம் பாட புத்தகத்தில் வரும். இவர் ட்ராப் அவுட்டு யார் லயலாவில் படித்த, அதே மாதிரி இவர் பாடநூல் கழக தலைவராகி விஜயினுடைய கருத்துள்ள பாடல்கள் எல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து மாணவர்களை பல்துறைகளில் வித்தகர்களாக ஆக்குவாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் முனைவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்களோடு உரையாடுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. தாவேக அரசு அமைந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாயிருச்சு. இன்னமும் அரசியல்ல வந்து பல்வேறு வியூகங்கள் பேசப்பட்டு வருது. குறிப்பா திமுக அதிமுக கூட்டணி, தாவேக குதிரை பேரம் நடத்தி ஆட்சி அமைக்கும் போதும் எது வேணாலும் சாத்தியம் தானே. அதில் என்ன இருக்கு? கொள்கை எதிரின்னு சொல்ல பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட் தானே தாவேகாவினுடைய கவர்மெண்ட்டு. அப்போ தாவேகா வந்து பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை ஒன்றா செயல்படுத்திட்டு வர்றாங்க. அப்போ நீங்கள் வந்து பிஜேபியினுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ப்ராக்சி தாவேகா கவர்மெண்ட்டு செயல்படுத்தும் பொழுது மற்ற கட்சிகள் ஒன்று சேர்றதுல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அவர் வந்து களமாடிட்டு இருக்கார். மக்கள் மத்தியில் பல்வேறு இஷ்யூஸை, பல்வேறு பிரச்சனைகளை களத்தில் கொண்டு சேர்க்குறாரு. மண்ணுக்காக, மக்களுக்காக, மரம் செடி கொடிகளுக்காக, பல்லுயிருக்காக, பயோடைவர்சிட்டிக்காக போராட்டத்தை முன்னெடுத்து களத்தில் நிற்கிறார். அப்போ அவருக்கு வந்து அவரை போன்றவர்கள் வந்து சட்டசபைக்குள்ளே போகணும் அப்படின்றது வந்து மக்களது விருப்பம் தான். ஆனால் அந்த மக்களது விருப்பம் நிறைவேறலை. அப்படிப்பட்டவர்களை வந்து களத்தில் உள்ளே கொண்டு போய் சட்டசபையில் நம்ம ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தினா கண்டிப்பாக சட்டசபையில் வந்து கேள்வி கேட்பதற்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கு கிடைக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கட்சியிலும் கூட்டணி இல்லை அப்படின்னுவார். நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்லுவார். தனியாக நிற்கிறவங்கள ரெண்டு கட்சியும் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சிட போகிறாரு, அவ்வளோதானே. அவரை பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்க போகிறாரு. அப்போ அவரை வந்து சட்டசபைக்குள்ளே கொண்டு வர்றதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ சீமான் சட்டசபைக்குள்ளே உள்ளே வந்தால் ஏன்னா யார் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, எம்எல்ஏ படிச்சிருக்கானா படிக்கலையான்னு தெரியாது. 41 கிரிமினல் கேஸ் உள்ளவங்க இன்றைக்கி வந்து பதவியில் இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையில் ஒரு சீமான் போன்ற ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளிகள் சட்டசபைக்குள்ளே போனால் தவறு ஒன்றும் இல்லையே. நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க சீமான் வந்து மண்ணுக்காக மக்களுக்காக அதை வச்சு அவர் மாநாடுலாம் போட்டிருந்தார். அதே ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை இப்போ கையில் எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதா சார்? அண்ணாமலை எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பிஜேபியினுடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு பிஜேபி இனிமேல் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைக்க முடியாது, பிஜேபியினுடைய ஃபார்மில் எடுத்து வைக்க முடியாது. இப்போ பிஜேபியினுடைய பேக்கில்
எப்படி ப்ராக்சி விஜயை கொண்டாந்தாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை அடுத்து விஜய் வந்து இட்ஸ் நாட் டைரக்ட் ப்ராக்சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ப்ராக்சி. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய். ஆனாலும் பிஜேபியினுடைய கொள்கைகளை செயல்படுத்திட்டு இருக்கார். எல்லா கொள்கைகளையும் அவர் வரிசையாக செயல்படுத்திட்டு இருக்கார். அவரை மட்டும் எப்படி நம்பி இது பண்ணுறது? அப்போ என்ன ஆகும், அவர் மூலமாக திமுக அதிமுக ஓச்சிட்டு அவரை அடுத்து வந்து அண்ணாமலையை வச்சு ஓக்கணும், அவ்வளோதான் பிஜேபியுடைய அஜெண்டா. அண்ணாமலை டைரெக்டாக பிஜேபியோட வந்து நின்று பார்த்துட்டாரு. 18% மேலே அவர் வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கலை, 11% வரைக்கும் வந்துச்சு. அந்த 11% கூட இப்போ ஒன்றுமில்லாமல் போய் 3% மாறி போச்சு. 11% எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து அந்த போன ஓட்டெல்லாம், விஜய்க்கு போன ஓட்டெல்லாம் பாதி ஓட்டை பிடிச்சி இந்த பக்கம் அண்ணாமலை பக்கம் கொண்டு வரணுன்றது அண்ணாமலையினுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா. ஒருவேளை எதிர்காலத்தில் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி களம் இருக்குமா, இல்லை விஜய் வெர்சஸ் சீமான் அப்படிங்கிற மாதிரி களம் மாறுமா? இல்லை, அவங்க வந்து நினைக்கிறாங்க விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீமான் அவங்க எல்லாருமே சேர்ந்து சீமான் ஒட்டுமொத்தமாக அரசியலில் இனிமேல் எந்திரிக்க முடியாதுன்னு அளவுக்கு முடிச்சாச்சு, ஏடிஎம்கே முடிச்சாச்சு, டிஎம்கே முடிச்சாச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க, பிஜேபி நினைக்கிறாங்க. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு கொண்டாடணுன்றது தான் அவங்களுடைய செயல்பாடு. அதனால தான் இப்போ அண்ணாமலையை தனியாக களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அண்ணாமலைக்கு தேவையான சப்போர்ட்டு. அவர் ஏதாவது ரிசைன் பண்ணுறவங்க ஒரு வாரம் நேஷனல் மீடியா பேசி ரிசைன் பண்ணியிருப்பாங்களா? இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க? இமெயில் அனுப்புவீங்க, இல்லை ரிசைன் லெட்டர் அனுப்புவீங்க. ரிசைன் பண்ணிவிட்டு என்னை ஒரு மாதத்தில் லீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அதானே பண்ணுவீங்க. ஒரு மாதம் போய் எல்லாரையும் பார்த்து பேசி ஒரு மாதம் வந்து என்டையர் நேஷனல் மீடியாவே அண்ணாமலையை பற்றி பேசி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அவர் ரிசைன் பண்ணி அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து பண்ணுவாங்களா? அதான் சொல்லுங்க. ஆனால் அவர் பாஜக மேலே விமர்சனங்கள் வைக்கிறாரு. அது வச்சு தான் ஆகணும். இல்லை நீங்கள் இங்கே வண்டி போடாது. பாஜக மேலே விமர்சனம் வைக்கலைன்னா இங்கே தமிழ்நாட்டில் வண்டி செல்ஃப் எடுக்காது, உள்ளதும் வராது, அவ்வளோதான். அதனால பாஜக மேலே விமர்சனம் வைக்க தான் வேணும், வச்சுதான். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பொள்ளாச்சியில் நடந்த மாநாட்டில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, 5 வருஷம் இந்த அரசாங்கம் முழுக்க நடக்கணும், அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், மற்றவங்க எதிர்க்காதீங்க. கிட்டத்தட்ட ஆபிரகாம் லிங்கனோடலாம் ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த புரிதல் சரியானது தான் நினைக்கிறீங்களா? நேரம் இல்லை, அதாவது வந்து 5 வருஷம் நடக்கணுன்றதான் வந்து பிஜேபியுடைய விருப்பம். ஏன்னா பிஜேபியுடைய ப்ராக்சி கவர்மெண்ட் 5 வருஷம் நடந்தது தான். திமுக அதிமுகவை விட எப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை தமிழக மக்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் வந்து பிஜேபியுடைய விருப்பம். அப்போ அந்த 5 வருஷம் அந்த ஆட்சி நடந்தால் தான் அண்ணாமலைக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும். அண்ணாமலை சொல்கிற பொய்கள் எல்லாம் வந்து சபையேறும், அரங்கேறும். அப்போ அண்ணாமலை வந்து அடுத்த லெவலில் வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டாடணும். இப்போ விஜய் வெர்சஸ் டிஎம்கேன்னு இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்றது அவங்களுடைய நெரேட்டிவ். ஸோ அப்போ அந்த நெரேட்டிவுக்கு தகுந்த மாதிரி வந்து 5 வருஷம் அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். அது நீ வந்து குதிரை பேரம் நடத்தி ரன் பண்ணாலும் சரி. இப்போ என்ன ஒரு 5-6 எம்எல்ஏகள் பிடிக்கணும். இப்போ இது வரைக்கும் 7 எம்எல்ஏ பிடிச்சிருக்காங்க. 7 எம்எல்ஏ குதிரை பேரத்தில் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ வாங்கினா 12 எம்எல்ஏ. அது பத்தாது, ஒரு 15 எம்எல்ஏவாவது வாங்கினா தான், வாங்கின பிறகு தான் வந்து எலெக்ஷனே நடத்துவாங்க. எலெக்ஷன் கமிஷன் யார்? அமித்ஷாவுடைய அடிமை தான் எலெக்ஷன் கமிஷன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கவர்னர் வந்து குதிரை பேரத்தை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன கவர்னர் தான் குதிரை பேரத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கார் கண்ணு முன்னால். ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி நரேந்திர மோடி வந்து யார் மேலேயாவது நரேந்திர மோடி பழி போடுறாருன்னா அந்த பழியை வந்து பிஜேபி செஞ்சுருக்கோம். அவங்க செஞ்சதை அடுத்தவங்க செஞ்சதா பழியை போடுவாங்க. இதுதான் வந்து பிஜேபியினுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை தான் விஜய் பண்ணிகிட்ருக்கார். மோடி பத்திரிக்கையில் பார்த்து பேச மாட்டார், விஜயும் பத்திரிக்கை பார்த்து பேச மாட்டார். மோடி நான் வந்த உடனே ஊழலை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். விஜயும் வந்த உடனே ஊழலை ஒழிச்சிட்டாரு. அவரால் ஊழலை ஒழிச்சிருவேன்னு தான் சொன்னார், இவர் ஊழலை ஒழிச்சிட்டாரு. ஓகே, யாராவது ஊழல்னு சொன்னால் என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி மோடி சொன்னார். அதே தான் விஜயும் சொல்கிறாரு. யாராவது ஊழலை ஒழிச்சிருவேன்னு சொன்னால் என் பேரை சொல்லுங்கள், ஊழலை கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இல்லை, ஒழிச்சிட்டு ஒரு பெரிய சாதனை, எங்களோட ஆட்சியோட சாதனைன்னு சொல்கிறாங்களே. அப்போ நோபல் பிரைஸ் கமிட்டியினுடைய சேர்மன் இப்போ வைகோ தான். இப்போ நோபல் பிரைஸ் கமிட்டி சேர்மன் வைகோ தான் போட்டிருக்காங்க. இப்போ அவர் மூலமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி நோபல் பிரைஸுக்கு
கமிட்டிக்கு போய் ஒரு ஊழலை ஒழித்த உலகத்திலேயே ஊழலை ஒழித்த உத்தமர் திரு விஜய் தான், அவர்கிட்ட வந்து எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டியதான். ஓகே, இந்த கண்ணு முன்னால் எல்லா இடத்துலையும் ஊழல் நடக்குது. இந்த பழனியில் 100 கோடிய இடத்த 2 கோடிக்கு எழுதி கொடுத்துருக்கான், ஊழல் நடக்கலையா? இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் மண் எடுக்கிறதுக்கு, செங்கல் சூளைக்கு மண் எடுக்கிறதுக்கு தாவேகா கட்சியில் எம்எல்ஏக்கும் மினிஸ்டர்களுக்கு இடையில சண்டை நடக்குது. பணத்தை வாங்கி யார்கிட்ட பணத்தை ஷேர் பண்ணுறதுன்னு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹிந்துவில் நியூஸாக போட்டிருக்கான். ஊழல் இல்லையா சார்? அவர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசும்போது நான் நடவடிக்கை எடுத்துட்டேன், அந்த சார் பதிவாளர் மேலதான் தப்பு இருந்திருக்கு, அவரை பணி நீக்கம் செஞ்சிருக்கோம், இடை நீக்கம் செஞ்சிருக்கோம். என்ன பணி நீக்கம் செஞ்சிருக்கீங்க? அப்போ டெய்லி எதுக்கு வந்து 7000 ஏக்கரை இடத்த வந்து திமுக அரசு சேகர் பாபு தலைமையில் ஆக்கிரமிப்புலேருந்து மீட்டெடுத்தாங்க. அந்த மீட்டெடுத்த இடத்தெல்லாம் எதுக்கு வந்து தனியாருக்கு தாரவாக்குறீங்க? நீங்கள் ஒன்று தெரிஞ்சு போச்சு, அதனால் இப்போ சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ எத்தனை இடத்த தார வார்த்துருக்கீங்க? டெய்லி ஜீவோ வருதே, இந்த இடம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த இடம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டது. மீட்ட இடத்தெல்லாம் தனியாருக்கு திருப்பி திருப்பி கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? கோயில் ஆக்கிரமிப்பை தான் மீட்டு எடுத்திருக்காங்க இப்போ திமுக ஆட்சி. அந்த மீட்டு எடுத்த இடத்தெல்லாம் தனியாருக்கு இப்போ நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இது வந்து 100 கோடி இடத்த வந்து ரமேஷனுடைய சொந்தக்காரர்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரியல நம்மளுக்கு. அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியல. விசாரணையில் தான் முடிவில் தான் தெரிய வரும். 2 கோடிக்கு ஒருத்தர் ஏற்கனவே இருந்த ரிஜிஸ்டரை லீவில் போக சொல்லிட்டு ஒரு லீவ் வேகன்சி ரிஜிஸ்டர் ஒருத்தர் உள்ளே கொண்டாந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஊழல் நடக்குதா இல்லையா? ஊழலை ஒழித்து விடுவேன், ஊழல் செய்தவர்களுக்கு இடமல்ல, ஊழல் என்ன சொன்னார் சட்டசபையில் முதல்வர் ஜோசப் விஜய்? என்ன சொன்னார்? செய்தவர்களை விட மாட்டேன், செய்யவும் விட மாட்டேன், செஞ்சவங்களையும் விட மாட்டேன் சொன்னாரா இல்லையா? உங்கள் கண்ணு முன்னால் செஞ்சிட்டு இருக்காருயா உங்கள் அமைச்சர். என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் கண்ணு முன்னால் உயர்நீதிமன்றத்தில் உங்கள் வழக்கறிஞர், தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமனத்துக்கு 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வாங்குறாரு உங்கள் அமைச்சர்னு சொன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஊழலுக்கு? நீங்கள் என்ன ஊழலை ஒழிச்சிட்டீங்க சொல்லுங்கள். ஆனால் தனியார் பள்ளி சங்கங்கள் வந்து பேசும்பொழுது திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுச்சு, இப்போ லஞ்சமே இல்லை, ரொம்ப எளிமையாக போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பலரும் பேட்டி கொடுக்குறாங்களே சார். எம்ஜிஆர் காலத்தில் 2 வருஷம் 1977 80 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் கிடையாது. 2 வருஷம் எம்ஜிஆர் லஞ்சமே இல்லாமல் ஆட்சி நடத்தினார, எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, அதிகாரிகள் எதுவும் பண்ண முடியாமல் ஆட்சி நடத்தினார். அதே நேரத்தில் வேலையும் நடத்தினார். நீங்கள் இப்போ வந்து 50 நாள் தானே ஆகுது, என்ன லஞ்சம் இல்லாமல் ஆக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. 3 நாள் வேணும், 5 நாள் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் 30 நாள் ஆச்சுன்னா லஞ்சம் வாங்க மாட்டேங்க. வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ லஞ்சம் வாங்க மாட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சேவைக்கும், மக்கள் சேவைக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, தாசில்தார் ஆஃபீஸ் போனாலும் சரி, விஓ ஆஃபீஸ் போனாலும் சரி, ஆர்ஐட்ட போனாலும் சரி, யூனியன் ஆஃபீஸ் போனாலும் சரி, தாலுகா ஆஃபீஸ் போனாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும் சரி, வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இப்படி பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கு போனால், மருத்துவமனைக்கு, இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போனால், ஓகே, என்ன சேவை மக்களுக்கு கிடைக்கணுமோ அந்த சேவை ஒரு பைசா பணம் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த சேவை கிடைக்கணும். ஓகே, ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் உடனே எல்லா வேலையும் நடக்கணும். இது நடந்துச்சு அப்படின்னா பாதி ஊழல் ஒழிஞ்சிடும். ஓகே, இது வந்து மக்களோடு இருக்கக்கூடிய G2C, ஊழல் அட்டு G2C, கவர்மெண்ட் டு சிட்டிசன். அப்போ இந்த G2Cயில் நீங்கள் ஊழலை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரைட் டு சர்வீஸ் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட் டு சர்வீஸ் ஆக்டை திமுக கவர்மெண்ட்டு போடலை. நீங்கள் ஏன் கொண்டாடணும்? நீங்கள் ஊழலை ஒழிக்கிறவங்க தானே, ரைட் டு சர்வீஸ் ஆக்டை கொண்டாங்க. இன்னென்ன சர்வீஸ் இவ்வளோ நாளில் சர்வீஸ் கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா என்னென்ன தண்டனைகள் அப்படின்னு கொண்டு வாங்க. ரைட் டு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ஆக்டுன்னு அதை கொண்டாங்க. நீங்கள் கொண்டாந்துருக்கீங்களா? கொண்டாடல. அப்புறம் எப்படி நீங்கள் ஊழல் ஒழிப்பீங்க? சரி, இது வந்து G2C. இப்போ G2B, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், அங்கே எப்படி ஊழல் நடக்குது? கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்
கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ட்ரேடு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். இங்கே அது எப்படி பிஸ்னஸ் ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்பரன்சி மெக்கானிசத்தை இந்த விஜய் ஆட்சி கொண்டாந்துருக்கு. இல்லை, முதல்வர் விஜயை நேரடியாக சந்திக்கிறாரு, தொழில்துறை அமைச்சரே நேரடியாக பார்க்குறாங்க. என்னதை பார்க்குறாங்க? வெளிப்படைத்தன்மை இருக்கு. என்னதை பார்க்குறாங்க? யாரை பார்த்தாங்க? இப்போ நேற்றைக்கு கூட ஒரு கார் வாங்கி அவரே கையில் வச்சு அந்த மினியேச்சர் காரெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாரு. ஏங்க அது ஒரு வேலையாங்க. எல்லா முதலமைச்சரும் காரை வாங்கி கையில் தான் பார்ப்பாங்க. என்ன மினியேச்சர் காரை வாங்கி பார்ப்பாங்க. இதுக்கு ஊழலுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? இல்லை சார், ரேஷன் கடையில் போய் முதல்வர் விஜயே ரேஷன் அரிசி போடுறாரு, முதல்வன் பட ஆட்சி வந்து நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிகழ்ச்சிகரமாக தாவேக்காவினர் எழுதிட்டு வர்றாங்க. அது எழுதுவாங்க, நம்மளால எழுதலாம். இந்த முதல்வர் தான் இப்போதான் ரேஷன் கடையை என்னென்னு தெரியும் அவருக்கு. ரேஷன் கடையை உருவாக்குனதே திமுக கவர்மெண்ட் தான், கலைஞர் தான் உருவாக்குனாரு. எம்ஜிஆர் தான் அந்த ரேஷன் கடையை நியாய கடையாக எல்லாத்துக்கும் பரவலாக்குனாரு. ஓகே, இன்றைக்கும் அது இந்தியா முழுக்க ரேஷன் ஆட்சி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒழுங்காக செயல்படுதுன்னா தமிழ்நாட்டில் தான் செயல்படுது. அது எப்படி செயல்படுதுன்னு ரேஷன் கடை இப்படியா இருக்குமா அப்படின்றது இப்போ தான் விஜய்க்கே தெரியும். இப்போ தான் போய் பார்த்துருப்பாரு. பார்த்த உடனே இவர் வந்து ஏங்க அடுத்த ஊரா விட்டு நெய்யை வச்சு நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் செய்யலாமா? அவர் தானே சொன்னார். ஊரா விட்டு நெய்யில் நீ ஸ்வீட் பாக்ஸ், நீ என்னையா பண்ணியிருக்க அதை சொல்லு. வாட் யூ brought in, வாட் த இன்னோவேஷன் யூ brought in to ரேஷன் ஷாப் சொல்லுங்கள். நீ என்ன பண்ணியிருக்கீங்க? ரேஷன் கடை போய் பார்த்தா பெரிய புரட்சி அது. இல்லை, அவரே அவர் கையில் அரிசி போட்டு அவரே கையில் சாப்பிட்டாரு, அவர் கையிலேயே சாப்பிட்றாரு, வாய் வழியே தான் சாப்பிட்றாரு, காலை வச்சு தான் நடக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே போல் அந்த தூய்மை பணியாளர்களை பெரம்பூர் சட்டமன்ற அலுவலக திறப்பு இதில் சந்திக்கிறாங்க. அது கையை அவர் கொடுக்காம நகர்றாரு, அது திட்டமிட்டு புறக்கணிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறது சரியா இருக்குமா சார்? புறக்கணிச்சதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன? அது யதார்த்தமாக கூட நடந்திருக்கலாம். யதார்த்தம் நடந்ததெல்லாம் வந்து ஸ்டாலின் தான் பண்ணாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு இவர் தானே சொன்னார். ஸ்டாலின் தான் பண்ணார், ஸ்டாலின் தான் சட்ட ஒழுங்கு சீரழிவுக்கு காரணம், ஸ்டாலின் தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணம், ஸ்டாலின் தான் போதைப் பொருளை கடத்துறாரு சொன்னது யாரு? இதே ஜோசப் விஜய் தானே. சொன்னது விஜய், இப்போ இருக்கவர் ஜோசப் விஜய். அதனால் நம்ம வேற, அவர் சொன்னது வேற அப்படின்னு சொல்லிக்கலாமா? அப்போ நீங்கள் சொன்னது என்னங்க உங்களுக்கு வரும்? நீங்கள் யாரை சொன்னீங்களோ அதே தான் உங்களுக்கு திருப்பி வரும். நீங்கள் வந்து கையை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா கொடுக்கல. கை கொடுக்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து தகுதி இல்லாதவங்களாக இருந்திருக்கலாம். ஓகே, அவர் கை கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், கை கொடுக்க பிடிக்காமல் இருந்திருக்கலாம், போலீஸ் அதை தடுத்திருக்கலாம். கை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு அவர் தேவதூதன், அவர் வந்து அனாதை ரட்சகன், ஆபத் பாந்தவன், கல்ட் ஃபிகரு, ஒரு சிஎம், சீஃப் மினிஸ்டர், உலகத்திலே இல்லாத ஒரு சீஃப் மினிஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து யாரெல்லாம் பார்க்குறாரு, யார்கிட்ட கை கொடுக்குறாரு, யார் மேலே தோளில் கை போடுறாரு அப்படின்றத அவருடைய வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் சினிமாக்காரங்க போனால் தோல் மேலே கை போடுவார். அதே மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் ஓனர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கை கொடுப்பாரு. நீ தூய்மை பணியாளர்கள் நீங்கள் வந்து ஓட்டு போடத்தான் உங்களுக்கு உரிமை இருக்க ஒழிய விஜய் அண்ணான்னு வெளியே இருந்து கத்திக்கலாம், நீங்கள் வந்து பேசிக்கலாம், கை கொடுக்கலாம் உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? அவர் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய ஏமாளித்தனம்னு அர்த்தம். ஆனால் ஒரு எளிய பின்படுத்த இருக்கிற எல்லாரையுமே அரசு பதவியில் உட்கார வைக்கிறாரு, எம்எல்ஏக்கள் ஆக்கியிருக்காரு, அமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு. குறிப்பாக நேற்றைக்கு தமிழ்நாடு பாடல்கள் கழக தலைவராக லோயலாமணி அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது இன்னொரு பக்கம் கடுமையை விமர்சிக்கிறாங்க. இவருக்கு போய் இதை கொடுத்துருக்காங்க, அந்த பாடல்லாம் இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொளுத்து, இனிமேல் இதெல்லாம் பாட புத்தகத்தில் வரும். இப்படி ஒப்பிட்டு பார்க்கறது சரியா சார்? அது அதாவதுங்க, நீங்கள் வந்து இவரே ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் தானே. அதில் வந்து 108 தொகுதியில் ஜெயிச்சு மக்கள் தீர்ப்பை பெறாதவர் தானே அவர். இவரே ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் தான். அப்படிங்கும்போது இவர் யாரெல்லாம் நியமிக்கிறாங்களோ இவங்க நியமிக்கக்கூடிய அமைச்சர்கள் பேராது இவருக்கு தெரியுமா? நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, இவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள். அது கூட வேணாம். 8 தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த 8 தலித் எம்எல்ஏக்கள் பேரை சட்டசபையில் கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லிட முடியுமா? அவரால் பேரை சொல்ல முடியுமா? அவ்வளோ குறைச்சி மதிப்பிட்டு சொல்ல முடியுமா? அவர் உதயநிதி கேட்டிருக்கணும், அவர் கேட்க விட்டார் உதயநிதி. சார் 8 எம்எல்ஏக்களுக்கு தலித்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்க, சமூக நீதியை பாதுகாதுன்னு சொன்னீங்கல்ல, 8 எம்எல்ஏ பேரை மட்டும் சொல்லுங்கன்னு உதயநிதி கேட்டிருந்தாரு. நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் இவரால் சொல்லியிருக்க முடியுமா? பேப்பர் இல்லாமல் 4 பெண் எம்எல்ஏக்கள் பேரை சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா அவரால்? அதுபோலங்க வந்து யார் எம்எல்ஏ நிறுத்தணும்னே அவருக்கு தெரியாது. அது புஷ் ஆனந்துக்கு தெரியும், ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும்.
யார் எம்எல்ஏ ஆக்கணும், யார் எம்எல்ஏ நின்னா எவன் போட்டி போட்டானே பேர் தெரியாது. அப்போ நீங்கள் என்னதை வந்து ஏழை எளியவர்களையெல்லாம் நான் எம்எல்ஏ ஆக்கிட்டேன் நீங்கள் சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்காது. ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்த விஷயம், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டீங்க. அப்போ அட்லீஸ்ட் லயோலா மணி வந்து இவர் ட்ராப் அவுட்டு, யார் லயோலாவில் படித்த விஜய் வந்து ட்ராப் அவுட்டே சீஃப் மினிஸ்டர் ஆகும்போதும் லயோலாவில் படித்து பாஸ் பண்ணியிருப்பார் லயோலா மணி. அவர் ஏன் பாடநூல் கழக தலைவர் ஆகக்கூடாது? ஓகே, வாடி வாடி சிடி அப்படின்னு பாடுறவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஓகே, இந்த மாதிரி லயோலா மணி வந்து விஜய் பாட்டுகளை பாடி மேடையில் பேசிகிட்டு இருக்கவர் பாடநூல் கழக தலைவர். ஆனால் மாணவர்கள் வந்து உயர்கல்வியில் வாடி வாடி சிடி பாட்டை பாடி எப்படி மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணுறாரோ அதே மாதிரி இவர் பாடநூல் கழக தலைவராகி விஜயினுடைய கருத்துள்ள பாடல்களை எல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மாணவர்களை பல்துறைகளில் வித்தகர்களாக ஆக்குவாங்க. ஓகே சார், நீங்கள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இது வந்து பாஜகவுடைய ப்ராக்சி ஆட்சி அப்படிங்கிறத சொல்கிறீங்க. நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்வி உதயகுமார் பேசும் பொழுது மோடி நமக்காக இருக்கிறாரு, 3 வருஷம் கூட வேண்டாம், இன்னும் 3 மாதத்துக்குள்ள கூட இந்த ஆட்சி கவிழும், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் மோடி எங்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணுறாரு. பாவம் உதயகுமாருக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். மோடி உங்களை விட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சுப்பா? நீ எலெக்ஷன் டைம்லேயே மோடி உங்களை விட்டு போயிட்டாரு. எலெக்ஷன் டைம்லேயே மோடி உங்களை விட்டு போயாச்சு, ஐடிஎம்கே விட்டு போயாச்சு. எலெக்ஷன் டைம்லேயே உங்களை தலைமுடிக்கிட்டார் அவர் மோடி. ஓகே, 50 சீட்டுக்கு மேலே நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க மோடி. அதனால் வந்து மோடி வந்து சூஸ் பண்ணது விஜயை சூஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதில் போய் ராகுல் காந்தி வந்து ஆக்சிடெண்ட்டாக, இவர் எப்படி ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் ஆனாரோ அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டாக போய் ராகுல் காந்தி போய் ஒட்டிக்கிட்டாரு. இதுதான் அவங்களுக்கு ஒரு சின்ன நெருடலை ஒழிய ராகுல் காந்தியும் வந்து அடுத்து 15 எம்எல்ஏக்களை வாங்கின பிறகு, விலைக்கு வாங்கின பிறகு இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தலில் ஜெயிச்சாச்சு அப்படின்னா இந்த காங்கிரஸு, விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம் எல்லாம் வெளியே விரட்டி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளஜ்டு பிஜேபி ஆட்சியாக மாறி நிற்கும். அவ்வளோதான். இப்போ இடதுசாரிகள் சிபி மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் பேசும்போது நாங்கள் வர உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிற்போம், அதே நேரத்தில் வட மாநிலங்களை போல இங்கே தமிழ்நாட்டிலையும் குதிரை பேரம் நடக்குது, அது ஆளுங்கட்சி பண்ணாலும் எதிர்கட்சி பண்ணாலும் தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து ஒரு மாறுதலாக இதை பார்க்கலாமா, இல்லை எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அவர் உண்மையை பேசியிருக்காரு வீரபாண்டியன். உண்மையை குதிரை பேரம் நடக்குதுன்றத அவரால் பொறுத்துக்க முடியல, அதனால் உண்மையை பேசியிருக்காரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பேசுகிறாரு. ஆளுங்கட்சி தான் குதிரை பேரம் நடத்தும், எதிர்கட்சி குதிரை பேரம் நடத்த என்ன ஆக போகுது? ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கி என்ன ஆக போதா சொல்லுங்கள்? ஆளுங்கட்சிக்கு 15 பேர் வேணும், இப்போ 7 பேர் வாங்கியிருக்காங்க, இன்னொரு 5 பேர் வேணும் மினிமம். இன்னொரு 10 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா 15 பேர் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்க கட்சியை வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிடுவாங்க. அப்போ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஐஎம்எலுக்கும் வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அதனுடைய வெளிப்பாடாக அவர் பேசியிருக்கலாம். அது வந்து குதிரை பேரத்தை பற்றி அவர் வெளிப்படையாக அவர் கண்டிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சண்முகத்தை விட வீரபாண்டியன் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவ்வளோதான். ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் ஒரே நாளில் போய் ஆளுநரை பார்க்குறாங்க, பாஜக தான் திமுக அதிமுக கூட்டணிக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு. யார்? சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர். அவர் முதல்ல அவர் தாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்தே வந்தவர். ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி தான் அவர் அனுப்பிவிட்ருக்கு. ஓகே, அவர் வந்து அதாவது யார் சொல்லணுன்றதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வேணும் வேணாமா? யார் வந்து யார் பேசலாம்? சிடிஆர் நிர்மல்குமாரெல்லாம் வந்து வெளியே பேசலாமா? இவர ஆர்எஸ்எஸ் கை, நீ ஆர்எஸ்எஸ்கார ஆள், உன்னை அனுப்பினதே ஆர்எஸ்எஸ் தான். பிஜேபி கவர்மெண்ட்டை நடத்து விஜய்கிட்ட போய் அப்படின்னு அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லினா அதை நம்புறதுக்கு மக்கள் என்ன அந்தளவுக்கு முட்டாள சொல்லுவாங்க. இதில் அவர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனும் ராஜேந்திர பாலாஜியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அவங்க 2 பேரும் திமுக அதிமுக அலைன்ஸ்க்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டையும் வைக்கிறது. என்ன குற்றச்சாட்டு? ஏன் இருந்தால் என்ன தப்பு? என்ன தப்பு? நீங்கள் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த கொள்கையை நீங்கள் அமல்படுத்துவீங்க. 1000 பள்ளிகளை வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளை மாற்றுறதுக்கு, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை ஃபுல்லாக சிபிஎஸ்சியை மாற்றி அங்கே வந்து மும்மொழி கொள்கையும் சமஸ்கிருத திணிப்பையும் நியூ எஜுகேஷன் பாலிசியும் உள்ளே கொண்டாடுவீங்க. கொண்டாந்து பிஜேபியுடைய கொள்கையை செயல்படுத்துவீங்க. நீங்கள் செயல்படுத்தினா
அதுக்கு பேர் கள்ள கூட்டணி கிடையாது. ஓகே, இந்து கோயில்கள், இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்து கோயில்களுக்கு தான் நாங்கள் செலவழிப்போன்னு கொள்கை குறிப்பிட சொல்லி கவர்னரை போய்ட்டு வாசிக்க சொல்லுவீங்க. இந்து கோயிலை ஃபுல்லாக வந்து தனியாருக்கு இப்போ தாரவாக்குறீங்க. ஆக்கிரமிப்பு மீட்பிட இடத்தெல்லாம் தனியாருக்கு திரும்ப வார்த்து பிஜேபியுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுறீங்க. இப்படி ஒவ்வொன்றா பிஜேபியுடைய செயல் திட்டம் நிறைவேற்றுறீங்க. மேகதாது அணையை கட்டுறதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச உங்களுக்கு வக்கில்ல. நீங்கள் ஜூன் 12 தண்ணீர் திறக்கணும், மேட்டூர் அணை திறக்க முடியல. ஜூலை ஆச்சு, ஜூலையிலேயும் வர வேண்டிய தண்ணி வரலை. என்னன்னு கேட்கறது கூட நாதி இல்லை. ஸோ இதை கூட கேட்கறது கூட உங்களால் முடியாது. அப்போ ஒன்றிய பாஜக அரசை பற்றி எதிர்த்து பேசவோ கேட்கவோ முடியாத ஒரு செயலிழந்த ஒரு அரசாக, ஒரு பிராக்சி அரசாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசை வந்து நீங்கள் வந்து பிஜேபியுடைய கொள்கையை ஏற்று செயல்படலாம். அது வந்து கள்ள கூட்டணி கிடையாது. திமுக அதிமுக சேர்ந்த கள்ள கூட்டணியா? சிபிஐ, சிபிஎம், சிபிஐ, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 3 கட்சியும் சேரலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் திமுக அதிமுக சேரக்கூடாது. எங்கே சார் யாருடைய நியாயத்தை பேசுகிறீங்க? கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கேரளாவில் சண்டை போடலாம். ஆல் இந்தியா லெவலில் 2 பேரும் ஒரே இந்தியா கூட்டணியில் இருக்கலாம். ஆனால் திமுக அதிமுகவும் சேரக்கூடாது. ஓகே, வெஸ்ட் பெங்காலில் 3 பேரும் சண்டை போடலாம். இந்தியா கூட்டணியில் 3 பேரும் ஒன்றா இருக்கலாம். மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 3 பேரும் ஒன்றா இருக்கலாம் இந்தியா கூட்டணியில். ஆனால் திமுக அதிமுக சேரக்கூடாது. திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். கலைஞர் எம்ஜிஆர் இருக்கவே அவங்க 2 பேருக்கு பிரச்சனைனால எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார். இல்லைன்னா எம்ஜிஆருடைய கட்சி திமுக தான். எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார், தனியாக அவர் நடத்தினார். அந்த கடைசி வரைக்கும் கலைஞரை மதித்தார், கலைஞர் எம்ஜிஆரை மதித்தார். இருந்தாலும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக திராவிட சித்தாந்தத்தை அழிக்கணும்னு சொல்லி பிஜேபி களத்தில் இறங்கி செயல்படும் பொழுது திராவிட கட்சிகள் ஒன்று சேர்றதுல என்ன தப்பு? ஏடிஎம்கேங்க திமுக போகிறாங்க, திமுக ஏடிஎம்கே வராங்க, ஏற்றுக்கிட்டு தானே இருக்காங்க. ஓட்டு போட்டு ஜெயிக்க தானே வைக்கிறாங்க மக்கள். அது அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன் கன்வெர்ட் ஆகலை? விக்கிரவாண்டியில் ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் திமுக தானே போச்சு. ஈரோடு கிழக்கில் ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் திமுக தானே போச்சு. போச்சா இல்லையா? கண்ணு முன்னால் ஏடிஎம்கே நிற்கல, திமுகவுக்கு போட்டாங்க. பாதி ஓட்டு பிரிஞ்சு பிஜேபிக்கு போச்சு, நாம் தமிழருக்கு போச்சு. ஆனால் மெஜாரிட்டியான ஓட்டு டிஎம்கேக்கு தானே போச்சு, ஏடிஎம்கே ஓட்டு. சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசும்போது திமுகவும் தாவேக்காவும் சேரணும் அப்படிங்கிறாரு. நாங்கள் இன்னமும் திமுகவோட தோழமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. திமுக ஒரு கூட்டணி அமைச்சா அதில் இடம்பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அமைச்சரிலிருந்து எப்போ வேணாலும் நாங்கள் வெளியே வர்றதுக்கான சுதந்திரமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரா அல்லது வேற ஒரு மனநிலையில அணுகிறாரா அரசு? இல்லை, அவர் தெளிவாக தான் இருக்காரு. அதாவது வந்து என்னைக்கு வந்து அவர் வந்து ஆதவர்ஜினாவை நம்பலை, விஜயை நம்பலை. திருமாவளவனை வந்து இவங்க கட்சியில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா திருமாவளவனுக்கு மினிஸ்டர் போஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. திருச்சி கிழக்கில் நிற்க சொல்லி ஆஃபர் பண்ணுறாங்க. 2 வேணான்னு சொல்லிட்டு, எனக்கு வேணாம் மினிஸ்டர் போஸ்ட்டுன்றாரு. நம்ம வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறது தான், கம்யூனிஸ்ட் மாதிரி ஆதரவு கொடுக்குறது தான் நம்ம நிலைப்பாடுன்றதை உறுதிப்பட தெரிவித்தார். ஆனால் திருமாவளவன் கட்சிக்காரர்கள் அதை ஏற்றுக்கூடாது. கட்சிக்காரர்கள் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கூட்டணி அமைச்சர்களை சேரணுன்றத ஒரு நிலைப்பாட்டை கட்சிக்காரர்கள் எடுத்த ஜனநாயக முடிவை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கார வழிய அவருடைய மனம் முழுசாக ஏற்றுக்கொண்டு அங்கே இல்லை. அதனால வந்து அவர் இருதலை கொல்லி பாம்பாக அவர் இருக்கார். அப்போ தாவேகா உண்மையிலேயே ஒரு சமூக நீதியை வென்றெடுக்க போகுது. ஆதவர்ஜினா திருமாவளவன் இருக்கும்போது என்ன சொன்னார்? ஏன் திருமாவளவனால டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதா கேள்வி கேட்டாரா இல்லையா? கேள்வி கேட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டவர் இன்னைக்கு ஏன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கல? வர ஆக்கியிருக்கணுமா இல்லையா? திருச்சி கிழக்கில் இல்லைங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் உங்களை ஆக்குறோம், ஆக்கி 2ஆம் இடம் விஜய்க்கு அடுத்த 2ஆம் இடத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, தாவேகா வந்து விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்டையும் தங்களது பகடைக்காயாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஐஎம்எல்லையும் அவர்களது ஆசையை, அவர்கள் கட்சிக்காரர்களது ஆசையை இவர்கள் சரியாக பயன்படுத்தி குதிரை பேரம் நடத்தி அவர்கள் வந்து வென்றெடுத்திருக்கிறார்கள். அவ்வளோதான். அதுக்கு
திருமாவளவனுக்கு தெரியும் அல்டிமேட்டாக வந்து இது நிலைக்காது, இந்த கூட்டணி நிற்காது, ஒரு நாள் வெளியே வர வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ சூழல் ஏற்பட்டால் அப்பொழுது நம்ம தனியாக நிற்க வேண்டிய சூழல் வந்தாலும் வரும். அப்போ திமுகவை நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். அவ்வளோதான். ஒருவேளை இடதுசாரிகளும் விசிகவும் மீண்டும் திமுக அணிக்கு வருவாங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர்எஸ் பாரதியா என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி கட்சிகளை நாங்கள் வந்து இனிமேல் விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு அவர். அப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது, அது சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசும்போது விஜய் வந்து களவாணித்தனம் பண்றாரு, எங்க கட்சியில இருந்தா எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு பலவீனமா தான் அதிமுக இன்னைக்கு சூழல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எடப்பாடி பழனிசாமி உண்மையை பேசியிருக்காரு. பலவீனமா இருக்கிறதுனால தானே ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெற்றியை தரமாட்டார், வெற்றிக்கான வழிகளை அவர் அடைச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றியை பெறுவதற்கான அவர் தலைமையில் வெற்றி பெற முடியாது அப்படின்ற முடிவை ஏடிஎம்கேல ஏகப்பட்ட பேர் இப்போ சிந்திக்கிறாங்க. அதனால வந்து அவங்க இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் ஆகாது, நம்ம வந்து ஆளுங்கட்சியான விஜய் கட்சிக்கு போயிட்டோம்னா எப்படியாவது நம்ம மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க போகிறாங்க. அது ஒரு வழியில் அதிமுகவை சுத்தப்படுத்துறதாக கூட. அதிமுக அந்த வழியில் அட்லீஸ்ட் ஒரு 90%ஆவது 80% இப்படி போச்சுன்னா அதிமுகவில் ஊழல் கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிமுக விட்டு தூர்ந்த சக்தியிலிருந்து தூர்வாரப்பட்டு கரைபடிந்த கற்கள் எல்லாம் வந்து தாவேக்காவுடைய நிலத்தில் வந்து மேடு வெள்ளத்தை சரி பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதிமுக தூர்வாரப்படும், அதிமுக சுத்தப்படுத்தப்படும். ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கட்சியை மாற்றி அமைக்கணும், கட்சியினுடைய வியூகத்தை மாற்றி அமைக்கணும், கட்சியில் இளந்தர ரத்தம் பாய்ச்சணும். அதுக்கான டோட்டல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல் வெற்றி வருவது கடினம். தாவேக்காவும் விஜயை முழுக்க நம்பக்கூடிய தொண்டர்கள் அதிகமாயிட்டு வர்றாங்க. விஜய் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா ஏத்துக்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு குறிப்பிட்ட சாராட்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக இன்னும் பாடம் கத்துக்கவே இல்லை, அதிமுக பாடம் கத்துக்கவே இல்லை, நாம் தமிழர் இவங்கெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜையும் தாவேக்கா சார்ந்தவர்களே முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு இதுல சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் எப்படி எதிர்காலத்துல அரசியல தங்களை தக்க வச்சுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, தாவேக்கா விஜய் வந்து ஒரு பிம்பம், ஒரு வந்து அரசியல், ஒரு சினிமா கல்ட்டு. இந்த கல்ட்டை வந்து அவர் தான் வந்து ரட்சகர் என்று நம்பக்கூடியவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதில் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவர்களை வந்து அவர்களால் மட்டும் விஜய் ஜெயித்து விட முடியாது. ஆனால் அந்த கல்ட்டு ஃபிகரை நம்பி வாக்களித்த பொதுமக்கள்னு ஒருத்தாங்க. இவர்கள் வந்து ஃப்ளோட்டிங் தான். இவர்கள் வந்து ஒரு முறை ஆதரவு கொடுக்கலாம். இல்லை சார், இப்போ தாவேக்கா நிர்வாகிகள் மேல தொடர்ந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், போக்சோ வழக்குகள், தாவேக்கா நிர்வாகிகளே சிங்கப்பெண் படையினர்கிட்ட போய் அத்துமீற குற்ற சம்பவங்கள்லாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் தாவேக்காக்கு பேக் ஃபயர் ஆகாது சார்? கண்டிப்பாக பேக் ஃபயர் தான் ஆகும். கண்டிப்பாக மக்கள் ஏன்டா ஓட்டு போட்டோம்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. இப்போ ஏன்டா ஓட்டு போட்டான், நான் அப்போ என் பொண்ணு சொல்லிச்சு, பையன் சொன்னாங்க, என் பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான்னு ஓட்டு போட்டு இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி மக்கள் ஃபீல் பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கி தாவேக்காவுடைய ஆட்சி நடக்குது. ஆட்சியினுடைய அவலங்கள் இருக்குது. அதனால் வந்து இதை கண்டிப்பதற்கோ இதை திருத்துவதற்கோ தவறுகளை கண்டித்து திருத்துவதற்கோ இதுவரைக்கும் ஒரு தூணை கூட அவர் நகர்த்தினது கிடையாது. யார்? விஜய் நகர்த்தினது கிடையாது. இப்போ தவறுகளை அவர் என்ஜாய் பண்ணுறாரு, தப்புகளை அவர் என்ஜாய் பண்ணுறாரு, மோசமான கலாச்சாரத்தை அவர் வளர்த்தெடுக்கிறாரு. அந்த கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கும் பொழுது அந்த கலாச்சாரம் தானே பரவும். அப்போ அப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் பரவும் பொழுது அது ஓட்டு போட்ட வாக்களித்த மக்களுக்கு வந்து அதுவே வந்து அகெயின்ஸ்டாக போய் முடியும். வாக்களித்த மக்களுக்கே ஆபத்தாக போய் முடியும். அப்போ ஆபத்தாக போய் முடிஞ்ச பிறகு ஏன்டா ஓட்டு போட்டோம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. அப்போ அந்த எண்ணங்கள் வர்ற அளவுக்கு தான் இவருடைய நடவடிக்கைகள் இருக்குது. நேற்று ஒரு துப்புரவு பணியாளருக்கு கை கொடுக்கல, அது எது சினிமா நடிகை வந்தால் கை கொடுக்காம இருப்பாரா? சினிமா நடிகர் வந்தால் கை கொடுக்காம இருப்பாரா? டைரக்டர் வந்தால் கை கொடுக்காம இருப்பாரா? சொல்லுங்கள். அவர் யாரெல்லாம் பார்க்குறாரு? பிரின்சிபல் செக்ரட்டரிஸு, ஐஏஎஸ், துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளே பார்க்க மாட்டாரான் அவர். நியூஸ் ஐட்டம் வருது, வெளியே வருது. எல்லாமே என்னுடைய அட்வைசர் விஷ்ணு ரெட்டிட்டையும் ஜான் ஆரோக்கியசாமிட்டையும் போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அப்போ பிரின்சிபல் செக்ரட்டரிஸே வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளே வந்து பார்க்க விருப்பம் இல்லாத ஒரு முதல்வர் எப்படி ஒரு சாதாரண தொழிலாளிகிட்ட கை கொடுப்பாரு?
இல்ல அதே விஷயத்தை எடப்பாடி இன்னைக்கு பேசும்பொழுது விரைவில் அவருடைய மேக்கப் மேனுக்கும் அரசு பதவி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாரு. ஏற்கனவே கொடுத்துட்டாரு, கூட தானே வச்சிருக்காரு. அவருடைய மேக்கப் மேனை தானே கூட தானே கூட்டு போறாரு. தனி விமானத்தில் போறாருலங்க. ஊழல் பண்ணாதவர் அரசு விமானத்தில் போனால் பரவாயில்ல, தனி விமானத்தில் போனால் இவர் பணம் கொடுக்குறாரா இல்லை கவர்மெண்ட் பணம் கொடுக்குதான்னு தெரியல. அதுவும் வெளிப்படைத்தன்மை கிடையாது. ஓகே, அவர் யாரை வேணாலும் போடலாம், யாரை வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர், கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் வந்து அதாவதுங்க, ஊழல் என்பது வந்து கரப்ஷன் என்பது பணம் வாங்குறது மட்டுமே கரப்ஷன் கிடையாது. பணம் வாங்குறது கரப்ஷன். ஆனால் அதை தாண்டி தமக்கு வேண்டியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி கூட கரப்ஷனில் தான் வரும். ஓகே, அதை வந்து அவர் முழுமையாக செய்கிறாரு, ஓப்பனாக செய்கிறாரு. அது வந்து கேட்பதற்கு இங்கே நாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. திமுக அதிமுகவினர் பாடம் கற்றுக்கல அப்படின்றது வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் தெரியும். அது எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். திமுக அதிமுகவினர் பாடம் கற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அவர்கள் தங்களை மாற்றி அமைத்து கொண்டார்களா, தங்களை தகவமைத்து கொண்டார்களா, தங்கள் தவறுகளை திருத்தி கொண்டார்களா என்பது எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். அவங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகளில் தான் நமக்கு தெரிய வரும். அதனால் வந்து இடைத்தேர்தல் பொதுவாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். எது இடைத்தேர்தல்கள் பொதுவாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற பார்வை எந்த அளவிற்கு உண்மை நினைக்கிறீங்க? நார்மலாக அப்படி தான் இருக்கும். எதுக்கு இந்த இடைத்தேர்தலில் நம்ம வந்து எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம தொகுதியில் எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்கும். எனவே வந்து அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறது தான் நார்மலாக நடக்கும். இந்த எலெக்ஷனில் வந்து இந்த கவர்மெண்ட்டு நீடிக்குமா நீடிக்காதா, இந்த கவர்மெண்ட்டினுடைய அதிருப்தி இருக்கா இல்லையா, அமித்ஷாவினுடைய கருணை, இதெல்லாம் பொறுத்து தான் இடைத்தேர்தலுடைய முடிவு தெரியும். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.